அடுத்தது நம்ம பார்க்க போகிற தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருப்பசாமி. நம்பியூருக்கு காவலாகவும் எதிர்பார்ப்பவருக்கு யமனாகவும் இருப்பவர் தான் கருப்பசாமி. பரமசிவம் அம்சம் என்று பத்ரகாளி அம்சம் என்றும் வணங்கப்படுறவர் தான் நம்ம கருப்பசாமி. தென் தமிழ்நாட்டின் எல்லா ஆலயங்களிலும் கருப்பசாமி காவல் தெய்வமாக இருக்கிறாராம். பெரும்பாலும் எல்லா கிராம எல்லையிலும் காவலாக ஆட்சி செய்கிறார். இவரை கருப்பசாமி என்னும் கருப்பர் என்றும் எல்லாருமே அழைப்பாங்களாம். இவரோட உருவம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பசாமி நின்ற கோலம், அமர்ந்த கோலம், குதிரையின் மீதேறி புறப்படும் கோலம் என பல்வேறு நிலைகளில் பல கோயில்களில் காட்சியளிக்கிறார். தலையில் பெரிய தலப்பாகை, உருமால், நெற்றியில் திருமண், மிரட்டும் விழிகள், முறுக்கிய மீசை, ஓங்கிய கையில் வீச்சருவாள், மறுக்கையில் சங்கு, முழங்காலுக்கு கீழே வருமளவில் இடுப்பில் கச்சை ஆகியவற்றையோடு கருப்பசாமி காட்சி தருகிறாராம். இவரோட வரலாறு பார்க்கலாம். வால்மீகி தர்ப்பையை கிள்ளி போட்டு அதற்கு உயிர் கொடுக்க அதுவே கருப்பண்ண சாமியானது என்பது இராமாயணம் தகவல். தர்ப்பையில் பிறந்த கருப்பசாமி எனும் ஸ்ரீ கருப்பசாமி குறித்த பாடல் வரி இதற்கு சான்று பகரும். ஸ்ரீ வீரபத்திரருக்கு சண்டிக்கும் பிறந்த குழந்தை கருப்பசாமி என்று சொல்வார்களாம். கருப்பசாமி பூஜை. காக்கும் தெய்வம் கருப்பசாமி. பூஜைக்கு சுத்தமான நபர்களையே அனுமதிக்க வேண்டும். பூஜையில் அமர்ந்தவுடன் திருவிளக்கேற்றி வைக்க வேண்டும். பிறகு சங்கல்பம், நாள், நட்சத்திரம், திதி, யோகம், பெயர் மற்றும் கோத்திரம் ஆகியவற்றை சொல்லி வணங்குவதுடன் எந்த காரியத்துக்காக பூஜை செய்கிறோமோ அதை சிந்தித்து பூஜையை தொடங்க வேண்டும். முன்னதாக சத்குருவை நமஸ்கரிப்பது அவசியம். கருப்பசாமியை புஷ்பங்களால் அர்ச்சிக்கலாம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீமுக கருப்பசாமியே நமக என கூறி வழிபடலாம். கருப்பசாமி சிவபெருமானின் அம்சமாக கருதப்படுகிறார். பரம்பொருளாக விளங்கும் சிவபெருமான் அம்சமாக விளங்கும் கருப்பசாமிக்கு சம்ஹார ஆகாரங்கள் வைத்து பூஜிக்கவே கூடாது என்பது நியதி. கருப்பசாமிக்கு உகந்த படையல் பொருட்களாக சர்க்கரை பொங்கல், அவல், பொரிக்கடலை, மாம்பழம், வாழை, பலா, கொய்யாப்பழம் மற்றும் இளநீர் ஆகியவற்றை சமர்ப்பிக்கலாம். அடுத்து நம்ம கருப்பசாமியோட பெயர் பார்க்கலாம். கருப்பசாமி அமர்ந்த இடங்களுக்கேற்றாற்போல் பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார். சங்கிலி கருப்பன், கருப்பண்ண சாமி, குலகருப்பனார், 18ஆம் படி கருப்பன், வேட்டை கருப்பு, சின்ன கருப்புசாமி, பெரிய கருப்புசாமி, மீனமலை கருப்புசாமி, முன்னோடை கருப்புசாமி, நொண்டி கருப்புசாமி, ஒண்டி கருப்புசாமி என பலவிதமான பெயர்களில் மக்கள் கருப்பசாமியை வழிபடுகின்றனர். அவரோட வழிபடுற முறை எப்படின்னா, கருப்பசாமி தர்மத்திற்கு மட்டுமே துணை நிற்பவர். கருப்பசாமி தீமைகள், சாபங்கள், சூனியங்கள், போட்டி, பொறாமையிலிருந்து காப்பாற்றுவார். நல்ல ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் வழங்குவார். தர்மத்தின் நியாயத்தை கருப்பசாமியிடம் நிச்சயமாக பெறலாம். சரி, இப்போ நம்ம கருப்பசாமிக்கு எப்படி படையல் போடணுன்றதை நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். அவருக்கு என்னென்ன படையல் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை பொங்கல், அவல், பொரிக்கடலை, மாம்பழம், வாழை, பலா, கொய்யாப்பழம் மற்றும் இளநீர் இதை வச்சு தான் நம்ம கருப்பசாமிக்கு படையல் போடணும். அவரோட மந்திரம் நம்ம சொல்கிறேன். புஷ்பங்களால் நம்ம அர்ச்சனை பண்ணுற போது நம்ம என்ன சொல்ல வேண்டிய மந்திரம் நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஓம் நமோ பகவதே ஸ்ரீமுக கருப்பசாமியே நமக. ஓம் நமோ பகவதே ஸ்ரீமுக கருப்பசாமியே நமக அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? இதான் இன்றைக்கி கருப்பசாமியோட வரலாறு. தேங்க்யூ.